Hello, welcome back everyone. நம்ம இன்னைக்கு 9th யூனிட் Entrepreneurship Developmentல இருந்து 24th chapter ஸ்டார்ட் பண்ண போறோம். Types of Entrepreneurs. Entrepreneurs வந்து எப்படியெல்லாம் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சாப்டர்ல ஃபுல்லா பார்க்க போறோம். அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸை வச்சு Entrepreneurs வந்து 7 ஹெட்டிங்ஸ்ல கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தரலாம். Based on function, innovative, imitative, Fabian and drone entrepreneur. Based on type of business, trading, industrial, corporate, agricultural, retail, service. Based on technology, technical, non-technical, professional. அடுத்து பாத்தீங்கன்னா based on motivation, pure, induced, motivated, spontaneous. Based on development, first generation, modern, classical. Based on area, urban, rural. Based on ownership, private, state, joint. So இந்த மாதிரி 7 ஹெட்டிங்ஸ்ல கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங்ஸும் தனித்தனியா பார்க்கலாம், ஒவ்வொரு ஹெட்டிங்கும் தனியா பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து கிளாசிஃபிகேஷன் based on function. Based on function, there are 4 types of entrepreneurs: innovative, imitative, Fabian and drone entrepreneur. First நம்ம பார்க்க போறது வந்து innovative entrepreneur. சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். நீங்க இந்த ஹெட்டிங்ஸ் எழுதி 4 ஹெட்டிங்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணும். அதே மாதிரி வந்து imitative entrepreneurம் Fabian entrepreneurம் வந்து 3 மார்க்ஸ்ல வரும். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது, நல்ல கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து innovative entrepreneur. இனோவேட்டிவ்னா உங்களுக்கே மீனிங் தெரியும், ஏதாவது புதுசா பண்றதுதான் நம்ம என்னங்கிறோம்னா இனோவேஷன். அப்ப இனோவேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஏதாவது ஒன்று புதுசா கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களதான் நம்ம என்னங்கிறோம்னா இனோவேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ். ஒரு நியூ ப்ராடக்டா இருக்கலாம், நியூ மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷனா இருக்கலாம், நியூ மேனேஜ்மெண்ட் டெக்னிக், நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசு கொடுத்துட்டே இருக்கவங்க, நியூ டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று புதுசு கொடுத்துட்டே இருக்கிறவங்கள தான் நம்ம என்னங்கிறோம்னா இனோவேட்டிவ் ஆண்டர்பிரனர். இவங்க வந்து ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா புது டெக்னாலஜிஸ், நிறைய புது விஷயங்களை வந்து ஒரு கண்ட்ரிக்கு அறிமுகப்படுத்துறவங்க வந்து இந்த இனோவேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ். இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து இவ்வளவு ஒரு அட்வான்ஸ்டு லைஃப் நம்ம லீட் பண்றோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இனோவேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ். இனோவேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். லைக் பில் கேட்ஸ், எலான் மஸ்க், டாடா, அசீஸ் பிரேம்ஜி, நாராயணமூர்த்தி. தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா ஜிடி நாயுடு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். இவங்களெல்லாம் வந்து நம்ம இனோவேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இனோவேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து நிறைய அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்ல நிறைய இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இனோவேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். Innovative entrepreneur is one who is always focused on introducing a new project. So அவரோட கவனம் எல்லாம் எதுல இருக்கும்னா ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட் எப்பவுமே அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆர் இன்ட்ரடியூசிங் சம்திங் நியூ இன் த வெஞ்சர் ஆல்ரெடி ஸ்டார்டட். இல்லாட்டி ஏற்கனவே ஆரம்பிச்ச வெஞ்சர் அப்படின்னா ப்ராஜெக்ட், பிசினஸ், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிற வெஞ்சர்ல ஏதாவது ஒன்று புதுசா அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் இனோவேட்டிவ் ஆண்டர்பிரனர். They constantly observe the environment, collect information and analyze them in order to contribute something new in the venture. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, எப்பவுமே வந்து அவங்க ரெகுலரா என்வாயரன்மெண்ட்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறது பார்ப்பாங்க. அதுல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸோட நீட்ஸ் என்ன புதுசா கொடுக்கலாம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அனலைஸ் தேம். ஸோ அதை வச்சு ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும், டு கான்ட்ரிபியூட் சம்திங் நியூ இன் த வெஞ்சர். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு என்ன புதுசாக கொடுக்க முடியும் அப்படின்னு அனலைஸ் பண்றவர் தான் இனோவேட்டிவ் ஆண்டர்பிரனர். தேர் இனோவேஷன் மே டேக் தி ஃபார்ம் ஆஃப், ஸோ எப்படியெல்லாம் இனோவேஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பாருங்க. பிராண்ட் நியூ ப்ராடக்ட், அப்கிரேடட் ப்ராடக்ட். அப்கிரேடட் ப்ராடக்ட்னா ஒரு அப்கிரேடட்னா தமிழ்ல வந்து மேம்படுத்தப்பட்ட, ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்ல நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். டிஸ்கவரிங் அன்டாப்டு மார்க்கெட், இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத, இது வரைக்கும் பயன்படுத்தாத, அன்டாப்டு அப்படின்னா இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தாத ஒரு புது மார்க்கெட்டை கண்டுபிடிக்கலாம். நியூ மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் சோ ஆன்.
நெக்ஸ்ட் வந்து இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரனர். இமிட்டேட் பண்றது அப்படின்னா மற்றவங்க செய்யறத வந்து அப்படியே காப்பி பண்றது தான் நம்ம என்னங்கிறோம்னா இமிட்டேட். அப்ப இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இனோவேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ் கண்டுபிடிக்கிறத பார்த்து அப்படியே காப்பி பண்றவங்க தான் இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ். மற்ற ஆண்டர்பிரனர் செய்யக்கூடிய பிசினஸ், ப்ராஜெக்ட், மெத்தட், டெக்னாலஜி இதையெல்லாம் பார்த்து அப்படியே காப்பி பண்றவங்க தான் இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ். இந்த இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் அன்டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெளிநாடுகள் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்ல புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறப்போ அதை அப்படியே பார்த்து அதே மெத்தடை வந்து இங்க அறிமுகப்படுத்துறவங்க வந்து இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ வெளிநாடுகளில் கண்டுபிடிக்கிற நியூ டெக்னாலஜி, நியூ மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி எல்லா புது விஷயங்களையும் பார்த்து அப்படியே காப்பி பண்ணி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வந்து இவங்க அதை கொண்டு வராங்க. அந்தந்த நாட்டு மக்களோட தேவைக்கேற்றபடி அதுல சேஞ்சஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை தயாரிச்சு விற்கிறாங்க. இவங்க தான் இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ். இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரனர் இஸ் ஒன். இது வந்து ஒரு 3 mark question. Imitative entrepreneur is one who simply imitates existing skill, knowledge or technology already in place in advanced countries. So அவங்க என்ன பண்றாங்கன்னா அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கில், நாலேஜ், டெக்னாலஜி இதையெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் பண்றவங்க தான் இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ். He simply re-engineer or redesign the products developed in advanced countries and produce a version suited to their local conditions. So advanced countries-ல கண்டுபிடிக்கிற ப்ராடக்ட்டை அப்படியே ரீஎன்ஜினியர் பண்றாரு இல்ல ரீடிசைன் பண்றாரு. எதுக்கேற்ற மாதிரினா அந்தந்த லோக்கல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்டோட ஒரு வெர்ஷனை தயாரிச்சு அந்த மக்களுக்கு கொடுக்கறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், many electronic products invented in advanced countries are simply re-engineered in developing countries. So என்ன சொல்றாங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ்ல கண்டுபிடிக்கிற நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை அப்படியே ரீஎன்ஜினியர் பண்ணி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்கிற இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரனர்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இமிட்டேட்டிவ் ஆண்டர்பிரனர். நெக்ஸ்ட் வந்து ஃபேபியன் ஆண்டர்பிரனர். இதுவும் வந்து ஒரு 3 mark question. ஃபேபியன் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஒரு புது மாற்றத்தையும் ஏத்துக்காதவங்க தான் ஃபேபியன் ஆண்டர்பிரனர்ஸ். பழமைவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பழைய ட்ரெடிஷன், கஸ்டம், இந்த பழைய ஆன்சஸ்டர்ஸ் என்ன கஸ்டம்ஸ், பிராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் பிசினஸ் நடத்துவாரு. எந்த ஒரு புது மாற்றத்தையும் வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, ரிஸ்க் எடுக்க விருப்பப்பட மாட்டாங்க. அவங்கள தான் நம்ம என்னங்கிறோம்னா ஃபேபியன் ஆண்டர்பிரனர்ஸ். பட் கடைசிக்கு வேற வழியே இல்ல, ஒருவேளை நம்ம இந்த மாற்றத்தை நம்ம பிசினஸ்ல கொண்டு வரலன்னா நம்ம பிசினஸே க்ளோஸ் பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிற நிலைமை வரப்போ வேற வழியே இல்லைன்னா அவங்க வந்து மாற்றத்தை ஏத்துக்குவாங்க. அவங்களதான் நம்ம என்னங்கிறோம்னா ஃபேபியன் ஆண்டர்பிரனர்ஸ். These entrepreneurs are said to be conservative. கன்சர்வேட்டிவ்னா பழமைவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பழமையான விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க. அண்ட் ஸ்கெப்டிக்கல் அப்படின்னா ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கிறது, ரொம்ப தயக்கமா இருப்பாங்க. எதுக்குன்னா அபவுட் இன்ட்ரடியூசிங் எனி சேஞ்ச் இன் தர் ஆர்கனைசேஷன். ஏதாவது ஒரு மாற்றத்தை அவங்களோட பிசினஸ்ல கொண்டு வரதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. தே ஆர் ஆஃப் ரிஸ்க் அவர்ஸ் டைப். அவர்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து எதிராக அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரிஸ்கை வந்து வெறுக்கிறவங்க, ரிஸ்க் எடுக்கிறத இவங்க விருப்பப்பட மாட்டாங்க, அதை வெறுக்கிறவங்க. தே டு நாட் சிம்பிளி சேஞ்ச் டு தி சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன் தி என்வாயரன்மெண்ட். ஸோ நமக்கு சுற்றிலும் இருக்கிற என்வாயரன்மெண்ட்ல நிறைய சேஞ்சஸ் வருது, நிறைய புது விஷயங்கள் வருது அப்படிங்கிறதுக்காக அவங்க மாறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் பார்த்து அவங்க மாறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. But they adapt themselves to changes only as a last resort when they fear that non-adaptability to changes will lead to loss or collapse of the enterprise. நான் சொன்ன மாதிரி கடைசிக்கு வேற வழியே இல்லை, நம்ம மாற்றத்தை ஏத்துக்கல அப்படின்னா நம்ம பிசினஸ் வந்து லாஸ் ஆயிரும் இல்ல கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறப்போ லாஸ்ட் ரிசோர்ட் அப்படின்னா கடைசி முயற்சி இல்ல ஒரு கடைசி அடைக்கலமா வேற வழியே இல்லாட்டி அந்த சேஞ்சஸை வந்து அவங்க ஏத்துக்குவாங்க, அடாப்ட் பண்ணுவாங்க. Their dealings are governed by custom, religion,
tradition and past practices of their ancestors. அவங்க பிசினஸ் நடத்துறது எதை பேஸ் பண்ணினா கஸ்டம், ரிலீஜியன், ட்ரெடிஷன், அது மாதிரி அவங்களோட முன்னோர்களோட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க பிசினஸ் நடத்துவாங்க. இதுக்கு புக்ல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து நரசூஸ் காஃபி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ட்ரோன் ஆண்டர்பிரனர். இவங்களும் ஃபேபியன் ஆண்டர்பிரனர்ஸ் மாதிரியே தான். ஆனா என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா ஃபேபியன் ஆண்டர்பிரனர்ஸ் ஆவது கடைசிக்கு வேற வழி இல்லாட்டி சேஞ்சை ஏத்துக்குவாங்க. ஆனா ட்ரோன் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து எந்த காரணத்தை கொண்டும் மாற்றங்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. பிசினஸ் மூட வேண்டி வந்தாலும் பரவாயில்ல, நாங்க மாற்றத்தை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ட்ரோன் ஆண்டர்பிரனர்ஸ். Drone entrepreneurs are those who are totally opposed to changes unfolding in the environment. So எந்த ஒரு மாற்றத்தையும் அவங்க வந்து எதிர்க்கிறவங்க, என்வாயரன்மெண்ட்ல நடக்கிற மாற்றங்களை ஏத்துக்க மாட்டாங்க, அதை எதிர்க்கிறவங்க. They operate in the niche market. So niche marketனா என்னன்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். niche marketல வந்து அதாவது அவங்களுக்குன்னு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அந்த கஸ்டமர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ட்ரோன் ஆண்டர்பிரனர்ஸ். They are similar to Fabian entrepreneurs. Fabian entrepreneurs மாதிரியே தான். The main difference between Fabian entrepreneur and drone entrepreneur is that while Fabian entrepreneur adapts to changes, eventually as a last resort, drone entrepreneur never adapts to changes. Fabian entrepreneur வந்து வேற வழியே இல்லாட்டி லாஸ்ட் ரிசோர்ட்டா அந்த மாற்றத்தை ஏத்துக்குவாங்க. ஆனா ட்ரோன் entrepreneurs வந்து எந்த காலத்திலையும் சேஞ்சஸை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு புக்ல கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் வந்து Gopal tooth powder. So hope you all understood the different types of entrepreneurs based on function. Thank you.